செத்துட்டான், சொத்து அது மாதிரி வந்துச்சு. நான் கேட்டேன், என்னடா சின்ன வயசுலேருந்து சொல்கிற மாதிரி நடந்துச்சு போல, போபனட்டு பைத்தியமும் பிடிக்குது, இருந்த ஒரு ஆதரவும் போயிடுச்சு. அப்போ அந்த அறிவில்லா நேரத்தில் அந்த காரியங்களை பேசியாச்சு. அறிவு வரும்பொழுது ஆதரவு போகுதுன்னு ஆகும்போது சரி. ஆனால் இப்படி உள்ள உலக மக்களும் இருக்கிறாங்க. ஆனால் என்ன ஒன்றுன்னா, உனக்கு உன்னுடைய ஷேரோ இல்லை உன்னுடைய ஆதாயமோ இல்லை ஒன்றால் ஒரு தடையோ இருக்குதுன்னா, நீ இருக்கிறத காட்டிலும் போனால் எனக்கு அது கிடைக்கும்னு நினைக்கிற உலகம் தான் இந்த உலகம். உங்களுக்கு தெரியாதா? தெரியாதுல்ல, தெரிஞ்சுக்கோங்க. அதனால அவன் அப்படி நினைக்க வைக்கிறது யாருன்னா சாத்தான். உங்களை வாழ வைக்கிறது ஏசப்பா. ஆமென். என்னை வாழ வைக்கிறவர், உன்னை வாழ வைக்கிறவர் உன் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. பயப்படாத. பிராணனை வாங்க தேடினவன பிராணனை கொடுத்தவர் பார்த்துக்குவார். நீ உனக்கு பிராணனை கொடுத்து அவரை நோக்கி பார், அவரிடத்துல நம்பிக்கை இரு. நீ வலையை எங்க போடு? ஆழத்தில் போடு. சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா ஏசப்பா? உன் விசுவாசம் எப்படி இருக்கணும்? ஆழமா இருக்கணும். உன் ஜெபம் எப்படி இருக்கணும்? ஆழமா இருக்கணும். மேலோட்டமா சோஸ்திரம் 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 அது கூட சொல்லிக்கோ. ஆனால் ஜெபம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் இதனை செய்யுங்கன்னு சொல்லி வைராக்கியமாக கேளுங்க. ஜெபம் பண்ண உட்காரு இருக்கும் பொழுது 1008 திங்கிங் வரும். தூக்கி போடுங்க. பிரச்சனைகள் வந்து நிற்கும், கவலைகள் நிற்கும், கடன்கள் வந்து நிற்கும், சஞ்சலம் நிற்கும், வியாதி நிற்கும், தலை சுத்தும், படுக்க சொல்லும், தூங்க சொல்லும், நல்லா போய் துண்ண சொல்லும். தூக்கி போட்டு நீங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வராத தடையெல்லாம் வரும், வராத ஃபோனும் வரும், டிஸ்டர்பன்ஸ் நிறைய வரும். நீங்கள் ஜெபிக்க உட்கார்றது முன்னாடியே தடையை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லணும். உன் வாயின் வார்த்தைகளை, உன் நம்பிக்கையான வார்த்தைகளை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. சிலவங்க இருக்கிறாங்க, நான் ஒரு ப்ரேயரில் இருக்கிற அம்மான்னு சொன்னால் தான் அந்த கதைகளை ஓட்டிகிட்டே இருப்பாங்க. சும்மா இருக்கிறத உளரவே மாட்டாங்க. எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடந்துட்டு இருக்குது. ஒரு ப்ரேயரில் இருந்தால் அப்போ தான் அப்படி ஆரம்பிக்க போகிறது ஒரு ஃபோன் வந்தது. அப்போ ஐயோ பாஸ்டர் இப்படி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இவங்க எல்லாம் வந்திருக்காங்க, எல்லோரும் வந்திருக்காங்க. சரிம்மா நான் ஒரு ஜெபத்தில் வந்திருக்கேன், கூட சுற்றி ஆட்கள் இருக்காங்க, ஆரம்பிக்க போகிறோம். அப்படியா? இது ஒரு வார்த்தையும் கேட்டுக்கோங்கன்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை போகும், ஒரு 1/2 மணி நேரம். சில நேரத்தில் திடீர்னு சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வரும். எனக்கு ஃபோன் தான், வேறு வழி தெரியாது. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, என்னை பற்றி புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரே ஒரு வாட்டி சொல்ல, இங்கே இருக்கேன்னு சொன்னால் உடனே நீங்கள் நிறுத்திடணும். இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப். இந்த அவமானம் உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாதபடிக்கு ஜாக்கிரதையை பார்த்து கொண்டிருங்கள். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, செப்பனியா 3:15 வேகமாக வாசிங்க. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி. நல்லா புரிஞ்சுக்கணும். யாரு? கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர். நல்ல கவனி. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த வசனத்தை கேட்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வருதா இல்லையா? சந்தோஷம் வருது இல்ல? என்னன்னா இது நமக்கு எப்படி இருக்குன்னா சப்போர்ட்டான ஒரு வசனமா இருக்கு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, பிரச்சனைகளை அகற்றி, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்க. அப்பாடா, இது எனக்கு என்ன இல்லை, யார் இல்லை, சத்துரு இல்லை இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ இந்த வார்த்தையை கேட்கும்போது ஒரு சந்தோஷம் வருது இல்லை? இதே மாதிரி வார்த்தை வந்தால் நல்லா இருக்கும் பாஸ்டர். கைகால் விழுந்து போகும், உனக்கு நோய் வரும், முழங்கால் படி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு, கூட்டத்துக்கு வா, உபவாசத்துக்கு வான்னு அது மட்டும் சொல்லாதீங்க பாஸ்டர், இதே மாதிரி சொல்லுங்க பாஸ்டர். ஆமாம், கர்த்தர் உன் ஆக்கினைகள் அகற்றி உன் சத்துருக்களை விலக்கணும்னா நீ எப்படி இருக்கணும்? இதை மட்டும் சொல்லாதீங்க பாஸ்டர், இதை மட்டும் சொல்லாதீங்க. நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும், தேவனுக்கு உண்மையாக இருக்கணும், அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். இதுதான் நம்மக்கிட்ட இல்லாது. அந்த படிக்கு மட்டும் நான் இறங்க மாட்டேன். என்ன முக்கிய ஒரு இடத்துல ஒரு ஊழியர் மீட்டிங்கில் ஒரு பெரிய சண்டை. நேற்றைக்கு முந்தா நாளைக்கு கூட ஒரு 200 ஊழியர்கள் வந்து சாப்பிட்டாங்க. சந்தோஷமாக மட்டன் பிரியாணி எல்லாம் போட்டு சாப்பிட்டாங்க. ஒரு பிசுபிசுப்பு இல்லாமல் போயிட்டே இருக்கிறாங்க. முந்தா நாளை வெள்ளிக்கிழமை ஈவினிங் கூட ஒரு 200 பேர் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர்
அங்கே எனக்கு அந்த ஒரு வித்தியாசமான சேர் இருக்குது. அது ஒரு நீங்கள் வந்து இந்த தெலுங்கானா ஒரிசாலாம் வந்தீங்கன்னா ஸ்டேஜில் அந்த சங்கிலி மாதிரி ஒன்று போட்டு அது ஒரு சேரை போடுவாங்க நடுவில். முக்கியமான எனக்கு கூச்சமாக இருக்குது அதில் போய் உட்கார்றதுக்கு. ஏன்னா பெரிய பெரிய ஆட்கள் வயசானவங்க இருப்பாங்க. நம்ம போய் அதுக்கு ஒருத்தனை உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கல சால்வு போடலைன்னு அங்கே நான் இனி இந்த இதுக்கெல்லாம் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். அவன் எல்லாம் பதவிக்காக வர்றவன். அவன் எங்கே போகணுன்னா ஊழியத்துக்கு வரக்கூடாது, அரசியலுக்கு போகணும். ஆமென், ஹல்லேலூயா. எங்கே போனோம்? அரசியல் செய்ய போனோம். அங்கே தான் மாலை மரியாதை இதில் கிரெயினில் கூட கொண்டு வந்து போடுவாங்க. நான் பார்த்துருக்கேன், கிரெயினில் கொண்டு போகிறது எல்லாம் போடுறது எல்லாம் பார்த்துருக்கேன். இப்படியெல்லாம் நடக்கிறது அங்கே தான். ஆனால் கர்த்தருக்குள்ளே வந்தாச்சுன்னா, கிறிஸ்துவுக்குள்ளே வந்தாச்சுன்னா, அந்த கீழ்ப்படிதல் தாழ்மை என்கிறது நம்ம தரித்து கொண்டிருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு எல்லா சபைகளும் எல்லா ஊழியர்களும் கரெக்டாக பரலோகத்து போகிற காரியங்களை குறித்து அழகாக நேர்த்தியாக சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கிறது என்னுடைய ஆசை. எனக்கு என்னன்னா, இப்படி வந்து எல்லா ஊழியர்களும் இருந்தாச்சுன்னா, இப்போ உள்ள விசுவாசிகள் என்னை சேர்த்து, நானும் ஒரு விசுவாசி தான், என் அப்பா தான் ஊழியக்காரர், ஹல்லேலூயா, என்னை சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போ உள்ள விசுவாசிகள் எப்படின்னா, ஏதாவது கொஞ்சம் கடிந்து கொண்டு பேசுனா, அவங்களுக்கு கண்டித்தா புத்திமதி சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது. இன்னொரு சபைக்கு போ, அங்கே சூப்பராக பேசின்னு இருப்பாங்க. நான் உன்னை வாழ வைப்பேன், உன்னை வாழாக்காமல், இதெல்லாம் நமக்கு தேவைதான். தலையாக்குவேன், அப்படியா நீ வந்துட்டியா, உன்னை இப்படி ஆக்குவேன், உன்னை இந்த இடத்துல வைப்பேன், உன்னை அப்படி வைப்பேன், இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ண. இது நல்லா இருக்குது, பரவாயில்ல, இந்த சபை கொள்ளலாம், இந்த பாஸ்டர் நல்லது, இந்த இது சூப்பராக இருக்குது, நமக்கு நிம்மதியாக இருக்குது. ஆனால் இங்கே நிம்மதியாக இருக்கும், போகிற இடத்துல நிம்மதி இருக்காது. எங்கே பரலோகத்தில் என்ன இருக்காது? நிம்மதி இருக்காது. நிம்மதி பரலோகத்தில் வேணும்னா இங்கே கொஞ்சம் கடிச்சு பிடிச்சு கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டு சரியா அப்படி இப்படி மாறாமல் கரெக்டாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னி இந்த சபையிட இங்கே நின்று பார்த்து சத்தியம் கேட்டுட்டு இனி இடத்துல போய் பாரு, அங்கேயும் கரெக்டாக சத்தியம் கொடுக்குறான்னா எல்லா இடத்துலையும் இப்படி தான். அப்போ இதான் எஸ் கரெக்டு. மனசில் நமக்கு அந்த எண்ணம் வராது. இந்த எண்ணம் கரெக்டாக இருக்கணும்னா இதுதான் அங்கே சத்தியம். அப்போ பரலோகத்துக்கு போகணுன்னா அப்படி தான். இப்போ அப்படி இல்லை. நம்ம ஒரு ஆளுகளுக்கு ஏற்றபடி, இவங்களுக்கு ஏற்றபடி, அவங்களுக்கு ஏற்றபடி, உனக்கு ஏற்றபடி, இவனுக்கு ஏற்றபடி, அப்படியே அந்த இனிமையாக பேசும்போது இது சூப்பராக இருக்க. இங்கே அப்படி தான் இருக்கும். இங்கே எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். தூண்டில் போடும் பொழுது அதில் இறை போட்டு போடும் பொழுது மீனுக்கு ஆஹா இன்னைக்குள்ள சாப்பாடு எனக்கு கிடச்சி ஓடி வந்து பிடிக்கும். ஆனால் அது அங்கே பிடிக்கிறவனுக்கு சாப்பாடாக மாறுன்றது அதுக்கு தெரிஞ்சா அப்படி போய் விழாது. அப்படி தான் இன்னைக்கு நிறைய தான். ஒரு அக்கா தான் சொன்னாங்க, ஏற்று விசேட் அவர் என்ன பார்த்துக்கிறேன்றாரு. அல்லேலூயா. எனக்கு ஒன்று சொல்றதுக்கு விருப்பம், சத்தியத்தின் படி நடைங்க. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்ம பரலோகத்துக்கு போகணுன்னா முதல்ல நீங்கள் நினச்சி வர்றீங்க. நிறைய பேர் எப்படி வர்றாங்கன்னு சபைக்குள்ளே, நோய் சுகமாகணும், கடன் தீரணும். இந்த ரெண்டு பிரச்சனை பெரிய பிரச்சனை. கடன், நோய். நிறைய பேர் கேள்விப்பட்டேன், ஒன்றும் இல்லாமல் வந்தேன், இன்னைக்கு தேவன் என்னை. அப்போ நீ வரும்போது எப்படி வந்தீங்க? ஒன்றுமில்லாமலே கைபிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் குறைகள் கண்டாபினும் நேசிக்கும் பெரும் அன்பு, இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன சொல்லி நன்றி சொல்லுவே, எந்தன் கொச்சு ஜீவியத்தை. அல்லேலூயா. சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு எங்க போனோம்? நீ நோயில ஒரு வந்திருக்கலாம், இல்ல கடத்துல வந்திருக்கலாம். ஆனா கர்த்தா நீங்க ஜெபிச்சுட்டு எங்க போகணும் தெரியுமா? சமாதானம் இல்லாம கூட சபைக்குள்ள நுழைஞ்சிருக்கலாம். ஆனா உன்னுடைய பிரயாணம் மெயின் லக்கு பரலோகம்தான். இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம், சம்பத்து, ஆசீர்வாதம் எல்லாத்தையும் ஏசப்பா கொடுப்பார், தருவார். ஆனா உன்னுடைய எண்ணம், ஏக்கம், உன்னுடைய போக்கு எங்க இருக்கணும்? பரலோகன்ற அந்த லக்கு. ஒரு பந்தய சாலையில் ஓடுறவனுடைய கண்ணு முழுக்க அந்த டிராஃபி மேல தான் இருக்கும்.
அல்லேலூயா. சப்போஸ் அது டிராஃபி மேலே இல்லாமல் ஆடியன்ஸ் மேலேயோ, பொண்டாட்டி மேலேயோ, அப்பா மேலேயோ, அண்ணன் மேலேயோ, புருஷன் மேலே இருக்குமானால் தோல்வி நிச்சயம். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நானும் நிறைய பார்த்துருக்கேன், நேரில் கூட நான் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய கொஞ்சம் காரியங்களை பார்த்தேன். அசால்ட்டு, வேற சிதறது, அப்படிப்பட்ட நேரத்தில் தோல்விகள் வர்றதை பார்த்துருக்கேன். இடையில ஒரு ரன்னிங் ரேஸ் பார்த்துட்டே இருந்தேன். நான் ரன்னிங் ரேஸில் ஒருத்தர் முன்னாடி வந்துட்டா பின்ன யாருமே இல்லை, கை காட்டி அழகா வச்சு மாதிரி இப்படி வந்தார். கூட ஒருத்தன் பிச்சுக்கிட்டு போயிட்டான். இப்படின்னா நல்ல கவனிங்க, உங்களுடைய கண்ணு அதுக்கு நீங்கள் இது பார்த்து கவனிச்சிருக்கீங்களா? யாராவது கவனிச்சிருக்கீங்களா? யூடியூப்பில் பாருங்க, சில விஷயங்களை பாருங்க. நல்ல ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு இப்படி காட்டுவாங்க, அதுக்குள்ள ஒருத்தர் முன்னேடுவான். உண்மை, நம்ம அந்த பரலோகம் போகிற வரைக்கும் நம்முடைய சிந்தையும் எண்ணமும் சிதறவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா தான் சொல்லுங்களேன். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்க. எங்க இருக்காரு? உன் பிரச்சனை வருதுன்னா அதுக்கு நடுவில் ஏசப்பா இருக்கிறார். இல்லைன்னு நினைக்காத. அந்த பிரச்சனைக்கு உனக்கும் இடையில ஒருத்தர் இருக்கிறாரு. அது ரொம்ப இடைவெளியை விட்டு வச்சிருக்கிறாரு. உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. நீ உன் நடுவில் அவர் இருந்தார்னா ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. நிறைய காரியங்களை பார்த்தீங்கன்னா, நிறைய விட நம்ம சண்டை போடுவோம், பிரச்சனை பண்ணுவோம், நடுவில் பொண்டாட்டி வந்து பிளாக் பண்ணுவோம், தைரியமாக பேசுவோம். ஏன்னா பொண்டாட்டி நடுவில் நிற்கிறாங்க. அப்போ தான் இல்லாத வீரம் எல்லாம் வரும். நமக்கு யாரோ வேண்டப்பட்டவங்க நடுவில் இருந்தால் நம்ம நல்லா பேசுவோம், தைரியமாக பேசுவோம். ஏன்னா நம்ம கூட நடுவில் ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு இருக்கிறார். இன்னைக்கு உங்கள் நடுவில் ஒருத்தர் இருக்கிறார், தைரியமாக இருங்க. இயேசு கிறிஸ்து நம் நடுவில் இருக்கிறார். இங்கே அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இஸ்ரவேல் ராஜாவை கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காண. நம்பணும் சொல்லிட்டார் ஆண்டவர். தலைவலி வந்து மறந்து அது சிலவங்க சொல்லியிருக்காங்க, அது எப்படி போச்சுன்னே மறந்துட்டாங்க, அது எப்படி போச்சுன்னு தெரியலன்னுவாங்க. மீண்டும் அதை ஞாபகப்படுத்தி பல பிரச்சனை தலையில் வச்சு நம்ம தலைவலியை உருவாக்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இனி தீங்கை காணாதிருப்பாய். நம்முடைய சபை ஆசீர்வதிக்கப்படணும், நம்முடைய சபையினுடைய குடும்பங்கள், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட, விசுவாசத்தோட வல்லமையான ஊழியர்கள் சபைகளை கால் மிதிக்க, அந்த ஆசீர்வாதம் என் சபை பிள்ளைகளை வேணுன்ற ஒரு ஆசையும் ஆகலாந்தும் விருப்பத்தோட இன்றைக்குள்ள ஊழியத்தில் அடுத்த கால் எடுத்து நான் வைத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆண்டவர் இதர் முதற்கொண்டு நம்முடைய தீங்குகளை என்ன செய்வார்? காணாதபடிக்கு மாற்றி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல நீ வியாதியோடு வரும்போது உனக்கு ஸ்கேன் பண்ணும்பொழுது எல்லா வியாதியும் அதில் தெரியும். அந்த வியாதி தெரிஞ்சு டாக்டர் உனக்கு மருந்து மாத்திரை ஊசி எல்லாம் போட்டு கொஞ்சம் தாண்டி அடுத்த ஸ்கேன் எடுக்கும்போது அதெல்லாம் என்ன பண்ணும்? அந்த வியாதி, அந்த காரியங்கள் மறைந்து போகும். இதே போல தான் ஆண்டவர் உன் கூட வந்தாச்சு, உனக்கு அற்புதம் ஜெபிக்க ஜெபிக்க உனக்கு பூஸ்ட் மாதிரி, மருந்து மாதிரி. ஹல்லேலூயா. நீ ஆராதிக்க ஆராதிக்க அது உனக்கு பெரிய தெம்பு மாதிரி, ஒரு சுகம் மாதிரி, சவிக்க மாதிரி. இதுக்கப்புறம் அது அப்படியே காணாதிருப்பாய். இதான் வசனம். இனி தீங்கை காணாதிருப்பாய். நம்புங்க, என் வீடு, என் குடும்பம், எனக்கு வந்த கடன், எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணேன், எந்த இடத்துல எனக்கு பிரச்சனை நடந்தது, எந்த இடத்துல நான் தவறுனேன், எதனால நான் இப்படி ஆயிடுச்சுன்றதை நம்ம அப்படியே திரும்பி பார்த்து அதை நம்ம என்ன செய்யணும்? சரி செய்ய வேண்டும். சில நேரத்தில் உங்கள்கிட்ட நான் பிரசங்கம் பண்ணுறேன் இல்லையா, நான் நீங்கள் கேட்டிங்கன்னா நானும் வந்து சில நேரத்தில் இப்போ எல்லாம் அப்படி கிடையாது. ஒரு டைமில் வெளுத்ததெல்லாம் எப்படி நினைப்பேன்னா பால். இப்போ வெள்ளையானதை கூட நான் விஷமாக நினைக்கிறேன். உங்களை எல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க, உண்மை அது. ஏன்னா நான் அனுபவிச்சுட்டேன்ல. உங்களையும் பார்த்து சொல்கிறேன், வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைக்காத. வெள்ளைக்கடலில் பாலும் இருக்கும், கள்ளிப்பால் தெரியுமா? கள்ளிப்பால் எப்படின்னா செம்ம வெள்ளை கலராக இருக்கும். எருமைப்பால் கூட அந்த அளவுக்கு இருக்காது.
நீ அது இந்த பாலை குடிக்கலாம், பரவாயில்லை. ஆனால் கள்ளிப்பால் குடித்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்பா, நீ நம்பணும், எனக்கு இனி வராது, எனக்கு நடக்காது. ஆனால் நான் என்ன செய்வேன்னா, என் அப்பா கொடுத்த ஞானத்தின்படி அவரை தவிர சொல்லுங்க, இயேசுவை தவிர சொல்லுங்க. அவரை என்ன சொல்லும்போது வீட்டுக்காரர் வரும், அப்பா வரும், தாத்தா வரும், பெரிய மனுஷன். ஒரு இடத்துல ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க, நான் என் தாத்தா வந்து சொத்து சுகம் இல்லாமல் சரி, நீ ஒன்றும் இல்லை, அவர் சம்பாதிச்சார், நான் அவரை நம்பியிருக்கேன், அவர் எங்களுக்கு கொடுப்பார். கடைசியில் தாத்தா வெடி இருந்துச்சு. தாத்தா வெடி இருந்து இங்கே கிடைக்குமா, பங்கு 6 பிரியுது. இதே சோலைப்பன் தெருவில், சாரி அந்த நர்சரி ஸ்ட்ரீட்டில் நடந்த சம்பவம். நம்ம சபையில் வரவர் தான் அதுக்கு முக்கியமான ஒரு பங்காளி. கடைசியில் பங்கு பிரிஞ்சு போய் 6 போயிடுச்சு. நான் நம்புறது எனக்கு தான் மொத்தம் தருவார்னு நினச்சேன். பங்கு அவர் செத்து போன அப்புறம் பங்கு பிரிய தான் செய்யுது. இதுதான் கரெக்டு, உண்மை சம்பவம். இங்கே வரேன், நீங்கள் நம்புங்க, என்னால், என் தேவனுடைய கிருபையால் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆமென். எனக்கு தெரியும், நம்பிக்கையில் நீங்கள் வாழ்கிறவங்க இருக்கீங்க, இந்த இடத்துல நம்பி வாழ்கிறவங்க இருக்கிறீங்க. அதனால தான் கர்த்தர் உங்கள் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த நம்பிக்கை வீணடிக்காதபடிக்கு இன்றைக்கும் கர்த்தர் உங்களை வாழ வச்சுட்டு இருக்கிறாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நம்மை வாழ வைக்கிற தெய்வம், நம்ம தேடி வந்திருக்கிற தெய்வம், நம்ம கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. நம்புங்க, இனி நடக்காது. ஒன்று கூட நாகூம் 1ஆம் அதிகாரத்தில், நாகூம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை வாசிங்க. நாகூம் 1:15. இதோ சமாதானத்தை கூறுகிற, என்னம்மா சமாதானமாகவே பேசுகிற, சொல்லுமா. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷங்களுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, என் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. நல்லா கேட்டுக்கோங்க, இந்த வசனத்தை எல்லாரும் எடுத்தீங்களா? துஷ்டன் உன் வழியாய் இனி வருவதில்லை என்று நம்பணும். அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அவன் முழுவதும் சங்கரிக்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க, கையை உயர்த்தி, 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். சரி, இந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் தியானிப்போம். ஸ்டார்டிங் ஒரு வாட்டியோட வாசிங்கம்மா. இதோ சமாதானத்தை கூறுகிற, இங்க பாருங்க, சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளை போல் வருகிறது, மலைகளின் மேல் வருகிறது. நல்ல கவனி. நான் முதல்ல ஒரு சுவிசேஷகனா வந்தேன். அப்புறம் எனக்கு 5 கண்ட ஊழியத்தை கொடுத்து, சபையை கொடுத்து, இன்னைக்கு நான் சுவிசேஷ ஊழியத்தை உலகம் ஃபுல்லாக போய் செய்து கொண்டிருக்கிறேன். அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. அப்போ இந்த ஊழியன் என்ன செய்யணுமா, சமாதானத்தை கூறணுமா. அதான் இந்த பாஸ்டர்கிட்ட கிடைக்கவே மாட்டேங்குது. சமாதானம் தரமாட்டார், போட்டு விழுகு. காரணம் என்ன, லேட்டாக வரும்போது எனக்கு டென்ஷன் ஆயிடுது. வாங்க வாங்க பிள்ளைல வாங்க. ஹல்லேலூயா. இது நான் பழைய சபையில் இருக்கும்போது, கோதண்டராமன் ஸ்ட்ரீட்டில் இருக்கும்போது ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், மழை வர வரத்தை பாரு, மைனி வர போக்க பாரு. இதை சொல்லுவேன். எப்போ சொல்லுவேன், லேட்டாக வரவங்களை பார்த்து சொல்லுவேன். அதை மாதிரி இனி ஒரு பாட்டு ஒன்று பாடுவேன். லேட்டாக வரும்போது ஒரு பாட்டை பாடுவேன். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. நான் நல்லா அசிங்கப்படுத்துவேன், ஆனால் என்னை விட்டு போக மாட்டாங்க. ஆனால் இப்போ நான் அதை மாதிரி சொன்னேன்னா, நீயாவது உன் சச்சாவது. எனக்கு அங்கே ஒரு பாஸ்டர் அழகாக பேசுவார், நான் அவர்கிட்ட போகிறேன். அவர் பார்க்குற சூப்பராக வெள்ளை ஹைட்டாக இருப்பார். ஆனால் அவன் பொம்பளை பொறுக்கி, அவன் மாட்டிக்கிட்டான். இப்போ என்ன பண்ணுறது பாஸ்டர்னு கேட்குறாங்க. போனது போனதாகவே இருக்கட்டும். தேவப்பிள்ளையை அழகை பார்த்து, நான் கற்பந்தான், நான் வெளியே கற்பை தான் இருப்பேன். நான் உண்மை சொல்லுவேன், எனக்கு தெரியுமா தெரியாது தெரியல. ஆனால் நான் வந்து என்ன ஒருத்த கேட்டேன், உனக்கு சூடு இல்லை, சொரணம் இல்லை, அன்னைக்கு தானே பிரச்சனை பண்ணிட்டு போனோம், மீண்டும் என்ன போய் பேசுகிறேன். ஓ அப்போ தான் அது அந்த குழந்தை என் குணம். எங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் பொழுது, மோனிகா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது, எனக்கு வேண்டப்பட்ட ஒரு சகோதரி என்னை தாண்டி எனக்கு சாப்பாடு வைக்க அவன் பக்கத்தில் வந்து மீன் குழம்பெல்லாம் வைக்கிறாங்க. இனி ஒருத்தருக்கு அவங்களே நான் மறந்து பேசுகிறேன்.
அப்போ நான் என்ன பாட்டு பாடுவேன்? என் ஜனமே மனம், எதுக்காக பாடுறேன்? மனம் திரும்புறது. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. சுவிசேஷன் எனக்கு சமாதானம் சொல்லணும். இவருக்கு சபையில் வந்தாலே இருக்கிற சமாதானமும் இங்கே அப்படி தோணும், இங்கே அப்படி தான் தோணும். ஆனால் நீ சமாதானமாக வாழணும்னா இங்கே கொஞ்சம் சில நேரத்தில் பாஸ்டருக்கு வாயிலிருந்து சில சமாதான கேடுகள் வாங்கணும். வாங்கி நீ திருந்தாத ஒன்றை நான் எவ்வளோ நீ இன்னும் நான் அப்படி தான் வருவேன்னு சொல்கிறவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. நல்லா புரியுதா உனக்கு? நான் இது நீ என்ன வேணும் சொல்லு, நான் உனக்கா இப்போது எனக்கு தலையெழுத்தாங்க உங்களை திருத்தணும், சொல்லணும், பேசணும், ப்ரேயர் பண்ணணும், ஜெபிக்கணும். எனக்கு என்ன தலையெழுத்து இருக்குது? அன்னைக்கே தெய்வம் என்னை கொண்டு போயிருந்தானே நான் ஏன் அவங்கள பார்க்க போகிறேன்? இப்போ நாளைக்கு நான் செத்த நாள் 1998 ஆகஸ்ட் 3 நாளைக்கு ஃபங்க்ஷன். எனக்கு தொண்ணூற்றி போய் சேர்ந்துருந்தேன்னா ஏன் நான் இந்த சண்டையெல்லாம் வாங்க போகிறேன்? ஏன் இந்த டென்ஷன் எடுக்க போகிறேன்? ஏன் இந்த ஒரு ஊழியக்காரில் புக் பண்ணுறது ஊராக போக போகிறேன்? ஓரத்தில் சுவிசேஷன் சொல்கிறது போக போகிறேன்? டேய், உனக்கு உயிரை கொடுத்தேன், இதுதான் உன் தலையெழுத்து தான், வாங்கிக்கட்டு. நீ அதே மாதிரி ரிட்டர்னும் கொடு. இப்போ ரிட்டர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். நீங்கள் வாங்கி கட்டுறது எனக்கு கண்ணதில் எனக்கு தரமாட்டீங்க, பின்னாடி போய் தருவீங்க. செல்லப்பா காணொலி சபையில் இருக்கும்போது ஸ்ட்ரிக்டாக ஒரு பிரசங்கம் பண்ணி முடித்தேன். அப்போ ஒரு அம்மா வெளியே போய் நட்டு ஒரே கூச்சல் போட்டாங்களாம். எனக்கு தெரியும், நான் உள்ள வெளியே அந்த டர்னிங்கில் கூச்சல் போட்டாங்களாம். மொத்தம் எனக்காக தான் சொன்னார், என்ன தான் பேசினார், வச்சு செஞ்சார். ஐயோ, இதை ஓடி ஒருத்தங்க ஆவேசமா பாஸ்டர் அவங்கள தான் பேசினேன்னு சொல்கிறாங்க, அவங்கள தான் குத்திச்சான், அவங்கள தான் புலந்தீங்களாம், வச்சு செஞ்சீங்களாம். ஒரே சந்தோஷம் எனக்கு. சொன்னது எனக்கு புரியலைன்னு சொன்னாதான் பிரச்சனை. நான் சொன்னது புரிஞ்சிருக்குல்ல. அல்லேலூயா. நான் சொல்றது என்ன செய்யணும்? புரியணும். நீ வெளியே போய் சண்டை போட்டாலும் சரிதான், திட்டினாலும் சரிதான், பின்னால பேசினாலும் சரிதான். கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே. சொல்லுங்க. கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே. காரணம் என்ன? கர்த்தர் கரம் பிடித்து கொண்டு, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டு. அதனால சூடு சொரணை இல்லையே அப்பா, சூடு சொரணை இல்லையே அப்பா. அல்லேலூயா. சரி, பார்த்து சொல்லிட்டாரு சூடு சொரணையில். அவருக்கு நேரில் போய் 2 வார்த்தை கேட்டீங்கன்னா பலார்னு திரும்பிடும். ரொம்ப சிரிச்சிட்டு இருப்பேன்ற மாதிரி சிரிச்சு தான் இருப்பேங்க. நான் ரொம்ப மோசங்க, ஓப்பனை சொல்லித்தரேன், ரொம்ப மோசம். கோபம் வந்தா ஊரே கதற விட்டுருக்கேன். இப்போ ஊருக்கே பிரசங்கம் பண்றேன். நான் இது சொல்றது ஒரு காலம். அல்லேலூயா. என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ தரிசனத்தின்படியே நம்ம நடக்கிறோம். ஆனால் தரிசனத்தின்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன், சிலவங்க அந்த தரிசனத்தை கேட்டு அதன்படியே நடப்பாங்க. அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? கொலை செய்யப்படுவார்களா? நான் கூட ரொம்ப வாய் புழக்காத காரணம் 2 பல்லு உள்ள எடுத்துட்டாங்க. ரொம்ப வாய் திறந்து பேச மாட்டேன், பார்த்தீங்களா? இவ்வளோதான். ஏன்னா காலையில் உட்கார வச்சு ஏசி போட்டு தந்தால் நல்லா வாய் பொழந்து விடுறீங்க. ஒன்னு சொல்லலம்மா, அம்மா ஒன்னையும் சொல்லலாமா? அப்பா இப்போ உங்கள் அம்மா பேர் என்னம்மா? ரம்யாவா? ரம்யா ஒன்னையும் சொல்லலை. சில நீங்களாவது பரவாயில்ல, இப்படியாவது வாய்ப்பட, சில துமிங்கலம் வாப்பழந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சமாதானம் இருங்க. இங்கே சுவிசேஷன் என்ன சொல்லணுமா உங்களுக்கு? இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் சமாதானமாக இருப்பீர்களாக. எப்படி? நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. அல்லேலூயா. இது தேவை, கிழிஞ்ச சாக்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி
எனக்கு ஒரு கை வச்சு ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுத்தா பார்த்தா அது கையும் காலும் சேர்த்து. கர்த்தர் என்ன சொன்னார்? உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக இப்படி சொன்னது ஓகே. ஆனால் யார் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, யார் பெருகுவாங்க? நீ கடவுளுக்கு உண்மையாக தட்டாதடா. ஏய், அப்போ நம்ம ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். வசனம் என்ன சொல்லுது? உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். இந்த உண்மையை நம்ம எங்க தேடுறது? ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி கலைஞர்கிட்ட ஒரு அம்மா என்ன கேட்கும் பொழுது அவர் அதை திறந்து பாருன்னு சொல்லிட்டார். இது என்னமோ ஒரு புக்கை சொல்லிட்டார். அது மாதிரி நீங்களும் சத்தியத்தை திறந்து பாருங்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்க யாரால பிறந்தீங்க? அப்ப நீங்க என்ன செய்யணும்? உலகத்தை, பாவத்தை, சாபத்தை, வியாதியை, அக்கிரமத்தை எதிராக வந்து குறம் பேசுறன்னு செய்யணும், ஜெயிக்கணும். இன்னைக்கு ஒருத்தர் ரட்சிப்பு உள்ள ஒரு குடும்பம் வருதுன்னா அதை சிதறடிக்கிறதுக்கு யார் வீக்குன்னு கண்டுபிடிக்கிறான். யார் வீக்கு? மனைவி ரட்சிக்கப்பட்டாங்களா, புருஷன் வீக்குன்னு புருஷன் கண்டுபிடிக்கிறான். அந்த குடும்பத்தில் யார் வீக்கு? அங்க போய் உட்கார்ந்துறான். அங்க உட்கார்ந்து கொல தெய்வத்தை விட்டாச்சு, நம்மளை ஆச்சாரத்தை விட்டாச்சு, மொத்த நகை எடுத்தாச்சு, வெள்ளையா போட்டாச்சு, இனி உன் குடும்பத்துக்கு அது உதவாதுன்னு சொல்லி தேவகுத்தம்னு சொல்லி குடும்பத்தில் பிரச்சனைகள் வரைக்கும் ரட்சிப்புக்குள்ள வரவிடாத தடுக்கிற மனுஷிக சாத்தான் உண்டு. அல்லேலூயா. எனக்கு ஒரு நம்பிக்கை, என் குல தெய்வம் அவரு, எங்க குல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையுடைய சூப்பர் ஸ்டாரு, என் குல தெய்வம் அவரு, எங்க குல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. ஓ என் குல தெய்வம், எங்க குல தெய்வம், இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோடைய சூப்பர் ஸ்டாரு. என் குல தெய்வத்தை நான் விட்டுருந்தேன் இவ்வளவு நாள், எனக்கு தெரியாது. என் குல தெய்வம் ஏசப்பா தான். நம்பு. மற்ற தெய்வங்களை குறித்து குறை சொல்றதுக்கோ, அப்போ நம்ம எல்லா காரியத்திலையும் முதலிடம் ஏசப்பா கொடுக்கணும். இந்த கானா ஒரு கல்யாண வீட்டில் குறைவு நிறைவா காரணம், அங்க முதல் பத்திரிகை இயேசுவுக்கும் சீடருக்கும் கொடுத்துருந்தாங்க. முதல்ல இயேசுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாங்க, அவர் அங்கே இருந்தார். அவரை எல்லாத்தையும் முன்னே அவர் இருக்கணும். உங்கள் கல்யாணமாக இருந்தாலும் சரி தான், உங்கள் வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி தான், உங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? முதலிடம் கொடுக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம முதல் நான் வரேன், நான் ஒரு 5 மணிக்கெல்லாம் இங்கே இருக்கேன், நைட்டே இருக்கிறேன் இங்கே ஜெபம் பண்ணிட்டு. நேற்றைக்கெல்லாம் நாங்கள் 10-11 மணிக்கு சபையில் தான் இருக்கிறோம். அந்த தம்பி சிலுவைராஜ் சீனிவாசன், ஆனால் அவருடைய சுறுசுறுப்பு அவன் குடும்பத்தில் யார் இடத்துல நான் காணேன். அது எங்க பாஸ்டர் வரும்? இருங்க ஒரு நிமிஷம் வரும். நாரோடு இல்லை, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கு, உன்னோட சேர்ந்த உன் பொண்டாட்டி உன் பிள்ளைகளை மணப்பாங்க. அல்லேலூயா. நீ நாரா இருக்கணும். சில மாலைகள் கட்டுவாங்க, கொண்டு போறதுக்குள்ள பாதி உதிர்ந்து போயிட்டே இருக்கும். சில மாலைகள் நீங்க பூச்சி போட்டாலும் கூட சாவுக்கு செல்றதுக்கு நான் போயிருக்கேன். வலிச்சு இழுப்பானுங்க, உதறி பார்ப்பான வராது. காரணம் என்ன? அந்த நாரோட அந்த பூ ஸ்ட்ராங்கா கட்டப்பட்டு இருக்கிறது. நாரோட சேர்ந்து உன் பூ, உன் பொண்டாட்டி, பிள்ளைகள் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நாரோட சேர்ந்துருங்க, உங்களுக்கு சேஃப்டி. நீ முதல்ல நாரா இருக்கிறியான்னு பார்க்கணும். அல்லேலூயா.